இருக்கான்னு தெரியலையே. அச்சா நான் அசோக் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியாது. போ. ஓ இதான் அசோக் சொன்ன வீடா? ரெண்டு கம்மியா இருந்தா பரவாயில்ல. கூடு. அசோக்கோட ஃப்ரெண்டு. நீங்க நீங்க கௌதமா இல்ல அசோக்கா? எஸ் நான் கௌதம். ஓகே நீங்களா நேற்று ரெண்ட் பத்தி காய்ச்சது? எஸ் நான் தான். ரெண்ட் எவ்வளோ? ரெண்டா? ரெண்ட் வந்து ஒரு வீக்குக்கு ஒரு 10,000. வீக்குக்கு 10,000? கொஞ்சம் குறைக்கவா உங்களுக்கு? குறைச்சா நல்லா இருக்கும் மேடம். நான் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு 10,000 போடவா? ஓகே மேம். இந்த கௌதம் எங்க தான் போனானோ தெரியும். மேம் வேற என்ன செய்யறாங்க தெரியாது. மேடம் மே ஐ கம் இன்? இது யாரு? நான் தான் அசோக். ஒரு வழியா அசோக் வந்துட்டான்ப்பா. ஓ நீங்களா அசோக்? கம் கம். இதா ரெண்டுக்கு இந்த ஹவுஸ்? எனக்கு எவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு சின்ன வீடா? ஆளப்பாரு ஆளு ஏன் வீட்டையே குறை சொல்றான். வேற என்ன தண்டா பண்ண சொல்ற? வேற வீடு எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் ரூம் எங்க இருக்குன்னு சொன்னா போயிருவேன். எங்க இருக்கு ரூம்? மேல இருக்கு போங்க. நல்ல வேலை இவங்களுக்கு பேருன்னு தெரியாம போச்சு. நல்ல வேலை அப்படி இப்படி சத்தம்லாம் கேட்கும். என்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சும்மா சும்மா பயந்து கிட்டிக்காதீங்க. ஓகே நான் பயப்பட மாட்டேன். இந்த கௌதம் தான் ஒரே பயந்து இருக்க வேண்டிய பயன்தான் கோடி. சரி எடுத்துட்டு போடா மேல. ரெண்டெல்லாம் சரியா தந்தா போதும். ஓட்ட வீட்டுக்கு வீட்டுதான் போச்சு. வாட்னா என்னதுடா? வாட்னா சுகமா இருக்கிறியான்னு கேக்குது. நான் அப்படியா? நான் சுகமா இருக்கேன். ஓ இது டேக்கிங். இங்கிலீஷ் தெரியாத நான் என் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. தூக்கடா இது. எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு தெரியுமா? அப்படியா? இல்ல நான் தூக்கி பாக்குறேன். உனக்கு வெயிட் இல்லையாடா? இதெல்லாம் வெயிட். சத்தமா இருக்கு. சரி இது பார்ப்போம். எதுவுமே இல்லையே.
கிளாஸ் தான் போட்டிருக்கோம். சரி நம்ம படிப்போம். எதுவுமே இல்லை. அப்படியே என்ன சவுண்ட் இருக்கும்? கிளாஸ் வந்து The next day. புரிஞ்சிருச்சா? நைட்டு கிளாஸ் தட்டின சவுண்டு கேட்டது எனக்கு. ஏதாவது பூனை தட்டி விட்டுருங்க. அத்தான் அந்த ஓனமா சொல்லிக்கிட்டானே ஒரே சத்தம் கேட்டு நிற்கும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேற வேலை இல்லை. நீ என்ன கழுவ போற இப்போ? ஓ அப்ப கழுவிட்டு வா போ. சரி. நான் படுக்கிறேன் அதுக்காண்டியும். நம்ம லைட்டை போகணும். கழுவுறதுக்கு முன்னாடி என்னடா தெரிஞ்சது சரி. சரி நம்ம ட்ரெஸ் எடுப்போம். என்ன தான் இங்க நடக்குதுன்னே தெரியும். இதுவரை இருக்க மாட்டேங்க. டைட்டா இருக்கு. அப்பாடி தந்தாச்சு. யார் அது? என் பேர் சொல்றது? இந்த கௌதம் குளிச்சானா இல்லையாண்டே? கௌதம் கௌதம் போனா காணல. அண்டா இருக்கியா? எங்கடா நீ போனா? சிரிக்கல. எனக்கு பாத்ரூம்ல ஒரு சத்தம் கேட்டுதுடா. என் பேரை யாரும் சொன்ன மாதிரி. ஏய் உன்னோட நீ பயந்தாங்கொழிடா. நீனே பேசி நீனே கத்துவா. பயந்த கோடி. சத்தியமா நான் இல்லடா. உனக்கு வேற வேலை இல்லை. போதுடா, கண்ணாடி எடுத்துட்டு வரேன்டா. சரி எடுத்துட்டு வா. அடே காவமா இருக்கு. போய் சோடா எடுத்துட்டு வாடா. கீழே கிச்சன்ல இந்த சோடா. இந்த வெயிலுக்கு இது இருந்தாலே போதும். நான் வாழ்ந்து நம்ம டேஸ்ட் வேணுமாடா? அந்தாடா. அசோக் படுப்போமே. டேய் ஓகேடா. லைட் ஆஃப் பண்ற படுப்போம். சரிடா. வா 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 படு படு வா. லைட் ஆன் ஆயிடு. போய் ஆன் பண்ணிடு வா. ஆஃப் பண்ணிடு வாடா. சி வாத்தே நடுமாடுவோம்ல. போய் ஆஃப் பண்ணிடு வாடா. லைட் மாடாது. ஆஃப் பண்ணிட்டேன்டா. வா வா படு படு. என்னடா இது? லைட்டுக்கு நான் போல. இந்த லைட்டுக்கு நான் போலடா. ஆமாடா. எரிச்சலா இருக்கு. ஆன் பண்றா போய் மாடா ஸ்விட்ச். இந்த ஓரமா ஓட்ட வீட தந்து வச்சிருக்கீங்க. ஆமாடா, இந்த ஓட்ட வீடுக்கு எங்க தான் போச்சு? வேற வீடு எனக்கு கிடைக்கவே இல்லடா. இதான் என்னடா நினைக்கிறே? என்னடா நினைக்கிறே? டேய் கதவு சாத்திடா. ஏய்
எப்படி தோணுச்சு? சரி வாடா போவோம். டேய் வீட்ல இன்னும் இருக்குதான்டா ஒரு. ஆனா இது உண்மையா இருக்காயிடா. யாராலும் சரி நாங்க 2 நாள் தாங்கி பாப்போம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். டேய் நான் தண்ணி குடிப்பாரு கேளாது. இது என்ன பேப்பர்? நீ யாருங்க இருக்கு? சரி நம்ம இதை அசோக்கிட்ட போயிட்டு காட்டுவோம். அச்சோ இந்த அசோக் வேற எங்க போனான்னு தெரியல. இந்த பேப்பர் குட்டியா தான் கீழே போட்டுருவோம். சரி நம்ம ஹேர் ஸ்டைல் எங்க நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சூப்பராக தான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஐயோ வந்ததுலேருந்து 2 பேரும் ஷூவு கூட எடுத்து வைக்கல. சரி நம்ம எடுத்து வைப்போம். சரி என்ன பேர் இது? இது நம்ம போட்ட பேப்பராச்சு. ஏதோ ரத்தத்தில் இருக்கு. மாயம் மேலே கட்டியில பேப்பரா இருக்குமா? இது யாரு? சரி கீழே எட்டி பார்ப்போம். ஒருத்தருக்கு ஏதோ நிற்க போகுது. கீழே யாருமே இல்லை. அப்போ யார் ரத்தத்தால் இருந்து அனுப்பியிருப்பா? அப்படியோ இதை ஒருத்தருக்கு கட்டில் கீழே அனுப்பி பார்ப்போம். நம்ம இதை கட்டில் கீழே அனுப்பி பார்ப்போம். ஐயோ பேய் என்ன எழுதுன்னு தெரியலையே. மாயா இந்த குடும்பத்தோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாட்ட எதிரி எங்களை அழிச்சிட்டாங்க. அவங்கள பழி வாங்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏடா இருக்கு இந்த பேப்பர் என்னடா நீ யாரே? மாயா யாரா மாயா? எனக்கும் தெரியும். இந்த கட்டில் கீழே இருந்து போஸ்டரா அனுப்புறாங்க. எவன்டா அந்த கட்டில் கூட இருக்கிறீ? உனக்கு பூசி போதா கடை கட்டில பேராடா? இல்ல இது மாயா எங்கேயும் கேள்விப்படி பேங்கிட்டு இதை கொஞ்சம் திருப்பி பாரு. இதை வாசிக்கணும். இது யாரு எழுதுனது? உங்களை என்ன பிரச்சனை? நான் மாயா. நான் முதல் இந்த வீட்டுல வாழ்ந்து வந்தேன். என்னோட அப்பா எதிரி எங்களை கொண்டுட்டான். அவனை பழி வாங்கத்தான் வந்தேன். நீங்க கோளுக்கு வாரீங்களா? என்னடா கோளுக்கு வர சொல்லி வந்தீங்க? சரி போய் பாப்போம். இருப்பா இருக்கா? மாயாவை கொலை பண்ணவன் வெளியே தாண்டா இருக்கான். வாடா வாடா தோந்து போவோம். திறக்கடா கொஞ்சம் வா வா வா. நல்லா தொட்டிடா. அந்த துணியை படா. உனக்கு முடியாது, நீ போ, நான் அவன் அழிக்கிறேன். பண்ணிட்டு வரேன். சரியா? சரி என்னடா என்ன கொல்ல விட இல்லையா? மாயா கொண்டு நாத்தாண்டா முடிஞ்சா கொண்டு காட்டுறா. இல்லடா அவனை சாவடிக்காம விட மாட்டேன்டா.
ஆயா நான் அவனை கொண்டுட்டேன், இனி உன் ஆத்மா சாந்தி